மாந்துரை ஸ்ரீ ஆமரவனேஸ்வர திருக்கோவிலில் முற்றோதுதலில் ஈடுபட்ட சிவனடியார்களை போலீசாரை கொண்டு விரட்டியடித்த திருக்கோவில் செயலலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பிரதோஷ நாளில் திருவாசகம் முற்றோதுதல் செய்து அறவழி போராட்டத்தில் ஈடுபட போவதாக சிவனடியார் திருக்கூட்டமைப்பினர் அறிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் லால்குடி மாந்துரை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ஆமரவனேஸ்வர திருக்கோவில் மற்றும் வாளாடி ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் பல நூறு ஆண்டுகளாக சிவனடியார்கள் திருக்கூட்டம் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் திருத்தொண்டு உழவார பணிகள் மற்றும் தூய்மை பணிகள் மேற்கொண்டு வருவதுடன் தேவாரம் திருவாசகம் முற்றோதல் செய்தலும் நடைபெற்று வருவது வழக்கம். இதனிடையே கடந்த பிப்ரவரி 15 மாந்துரை ஆமரவனேஸ்வரர் திருக்கோவிலில் திருவாசகம் முற்றோதுதல் செய்து கொண்டிருந்த சிவனடியார்களை இந்து சமய அறநிலையத்துறை கோவில் செயல் அலுவலர் சசிகலா திருவாசம் பாடக்கூடாது என கூறி தடுத்து வெளியேற வற்புறுத்தியதுடன் தொடர்ந்து அங்கு முற்றோதல் மேற்கொண்ட சிவனடியார்களை போலீசாரை கொண்டு வெளியேற்றியதால் வயது முதிர்ந்த சிவனடியார் ஒருவர் காயமுற்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே திருக்கோவில்களில் அறம் வளர்க்கக்கூடிய அறநிலையத்துறை அதிகாரிகள் அடியார் பெருமக்கள் திருவாசகம் முற்றோதல் செய்யக்கூடாது என வன்மத்துடன் செயல்பட்ட மாந்துரை சிவன் கோவில் செயல் அலுவலர் சசிகலா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இன்றைய தினம் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் கல்யாணி அவர்களிடம் சிவனடியார்கள் திருக்கூட்டமைப்பினர் மனு அளித்தனர். அதே நேரம் வருகிற மார்ச் 27 மாத சிவராத்திரியன்று தமிழகம் முழுவதும் அனைத்து சிவாலயங்களிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் திருவாசகம் முற்றோதுதல் செய்து அடையாள அறப்போராட்டம் நடத்தப்போவதாகவும் அரசுக்கு எச்சரிக்கையுடன் தெரிவித்தனர். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் மாந்துரை கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆம்பரவனேஸ்வரர் கோயிலில் கடந்த 15/2/2025 அன்று சிவனடியார்கள் திருவாசகம் முற்றோதல் பண்ணிக்கிட்டு இருந்த அன்னைக்கு எல்லாம் வயதானவங்க 60-50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களும் ஆண்களும் சிவனடியார்கள் திருவாசக முற்றோதல் சுமார் கடந்த 50-100 ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திருவாசக முற்றோதல். அந்த கோயிலில் இப்பொழுது பணிபுரிகின்ற சசிகலா அம்மையார் ஈஓ செயல் அலுவலர் அவர்கள் இங்கெல்லாம் நீங்கள் முற்றோதல் பண்ணக்கூடாது, இந்த நட சாத்தணும், வெளியே போய் நீங்கள் முற்றோதல் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள ரொம்ப கடுமையாக பேசியிருக்காங்க. அதை அவர்கள் மறுத்து எங்களுடைய திருவாசக முற்றோதல் நாங்கள் பாதியில் நிறுத்த முடியாது, நாங்கள் முடிச்சுட்டு போகிறோம், நாங்கள் இங்கே எப்பொழுதும் நாங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதான்னு சொல்லதையும் கேட்காம காவல்துறைக்கு அவங்க ஃபோன் செய்து காவல்துறையினர் அவர்கள் மீது கடுமையாக நடந்து கொண்டதன் பேரில் ஒரு அடியார் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஒவ்வொரு கோயில்லையும் தமிழகம் முழுவதும் எல்லா கோயில்லையும் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனைக்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அடியார் திருக்கூட்டம் சார்பாக இதற்காக நாங்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்னவென்றால், வருகின்ற மாத சிவராத்திரி அன்று 27/2/2025 மாத சிவராத்திரி அன்று சிவனடியார்களுக்கு 27/3/2025 மாத சிவராத்திரி அன்று அடியார் பெருமக்கள் அனைவரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமம், நகர்ப்புறம், மாநகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிவாலயங்களிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை அடையாள ஒரு அறப்போராட்டமாக திருவாசக முற்றோதல் செய்து அரசுக்கு கவனத்தை ஈர்க்கும் வகையில் அந்த போராட்டம் நடக்கும் என்பதை எங்களுடைய அடியார் திருக்கூட்டம் சார்பாக நாங்கள் அறிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களையும் நாங்கள் சிவனடியார்கள் உழவார பணி செய்கிறோம். கோயிலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக உழவார பணி செய்கிறோம். எங்களுடைய சொந்த செலவில் நாங்கள் யாருக்கிட்டையும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கறதில்ல. திருவாசக முற்றோதலுங்கிறது நால்வர் பெருமக்கள் வழியில் சைவ நெறியில் ஆகமத்துக்கு உட்பட்டு நாங்கள் அந்த எல்லா கோயில்லையும் நாங்கள் திருவாசக முற்றோதல் பண்ணுறோம். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகள் மீதும் அரசு கவனம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க. எல்லாம் சிவன் செயல். தமிழக அரசு சார்பில் ஜிஓ பாஸாக இருக்குது. எல்லா திருக்கோயிலும் உழாரப்பணி செய்யணும், எல்லா திருக்கோயிலையும் தேவார திருவாசகம் முற்றோதல் பண்ணணும், ஜிஓ பாஸாக இருக்குன்னு சட்டமே இருக்குது. அப்படி சட்டம் இருந்தும் அடியார் மேலே காழ்ப்புணர்ச்சி காரணமாக எல்லா திருக்கோயிலையும் இவங்க இப்படி செயல்படாத வண்ணம் அவங்க ஜிஓ மறைச்சி இவங்களோட அதிகாரத்தை தான் எல்லாரும் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுவும் உங்களோட சொந்த கோயில் மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்காங்க அதிகாரிகள்லாம். இதனால் மக்களுக்கும் சேவார்த்திகளுக்கும் அடியார்களுக்கும் தொல்லை கொடுக்குற இதில் தமிழக அரசு தலையிட்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் எங்கள் உலக சிவனடியார் கூட்டமைப்பு மூலியமாக கேட்டுக்கொள்கின்றோம்.